கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த விழுப்புரம் பகுதி சர்ச் ஆஃப் காட் இந்த ஆலயத்திலே தேவன் அணியை கொண்டு வருவதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் அன்பு பாஸ்டர், எல்லோரையும் அரவணைக்கிற பாஸ்டர் மற்றும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த விழுப்புரம் பகுதியை சுற்றி வருகின்ற அன்பு பாடகர் மணிகண்டன் அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர் செய்து வருகின்ற இந்த பகுதியில் ஊழியம் ஒரு மிகப்பெரிய சவாலான ஊழியம். கடந்த நாட்களிலே கூட இந்த சபைக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம், ஒரு சர்ப்பத்தின் ஆவி இந்த ஆலயத்திற்குள்ளே ஆட்களை கொண்டு வராதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த சபை மக்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் வேடனுடைய கண்ணிக்கு தப்பி இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வேடனுடைய கண்ணிக்கு தப்பி இருப்பதனால் தான் நாம் இந்த ஆலயத்திற்குள்ளே வருவதற்கு நமக்கு சாக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த வேத தியானத்தை நம்மளோடு கூட தேவன் இடைப்படும்படியாக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களை தொடரட்டும், இந்த வார்த்தைகள் எங்களை நிலைநிறுத்தட்டும், இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களை நீங்கள் தகுதிப்படுத்தணும். அப்பா, எங்களை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, நிலைநிறுத்தபடியாக உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புவிடுகிறோம். தேவனை பெரியவரப்பா, நீ வானாதி வானம் கொள்ளாதவராக உண்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்த சாக்கியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களை தொடர்பிடட்டும். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படியாய் நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வேடனுடைய கண்ணிக்கு தப்பித்திருக்கிறோம். அல்லேலூயா. அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 91:3 வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த இடத்துல 6 காரியங்கள் இருக்கிறது. நான் 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறது. இதனாலும் இந்த சங்கீதம் 91:3 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த வேடனுடைய கண்ணி, அந்த வேடனுடைய கண்ணி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பிசாசினுடைய அந்த கிரியைகள், அந்த பிசாசினுடைய கிரியைகள் வந்து என்ன என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அந்த பிசாசு நம்மளை கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன பண்றான்? சுற்றி திரிகிறான். அவன் ஒரு குருவியை வேட்டையாடுவது போல நம்மளை சுற்றி திரிகிறான். இந்த நாளிலும் நம்மை எப்படியாவது விழத்தள்ள வேண்டும், நம்மை எப்படியாவது நம்மளை வழிவிட்டு விலக செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவனா இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த 3வது வசனத்தில் 93வது வசனத்திலே நாம் பார்த்தபடி அவர் வேடனுடைய கண்ணிக்கு நம்மளை தப்பு வைத்திருக்கிறார். இந்த வேடனுடைய கண்ணிக்கு நம்மளுடைய ஆத்மாவை தப்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அதன்படி எப்படி வாழப்போகிறோம் என்பதை குறித்து பின்பு பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக
நம்மை வேடனுடைய கண்ணியில் இருந்து தப்புவிக்கிறார். சங்கீதம் 124:7 வாசிப்போம். தேவனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பித்து கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். இந்த ஆத்மாவை எப்படி அவர் தப்பு வைத்திருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, அந்த வேடனுடைய கண்ணிக்கு நம்மளை தப்பு வைத்து, அதாவது வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மாவை என்ன ஆயிற்று? தப்பித்து. இன்றைக்கு பிரியமானவர்களே, இதை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அழகாக சொல்லலாம். என்னுடைய அந்த அவன் வேடனுடைய கண்ணிக்கு நான் தப்பினது போல தப்பினேன். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், அநேக பாவ சூழ்நிலைகள், அநேக பாவ காரியங்கள் பிசாசானவன் என்னை கொண்டு வந்து என்னை எப்படியாவது என்னை துளைத்து விட வேண்டும். அவனுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது அவனை மரண குழியிலே தள்ள வேண்டும், எப்படியாவது அவனை நரகத்திலே தள்ளவிட வேண்டும் என்று சொல்லிதான் அவன் என்ன செய்யலாம்? வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இந்த என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த வேடன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? அந்த பிசாசாகிய அந்த வேடன் யாரை வீழ்த்தலாம்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன், அந்த முட்கள் பந்தியில, அந்த புதரான பந்தியில அந்த குருவிகள் வந்து உட்காரும். அதை அந்த குருவிக்காரன் வந்து வேட்டையாட வருவான். அப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அவன் பதங்கி போவான். அந்த குருவி பறந்து விடக்கூடாது என்பதற்காக அவன் என்ன பண்ணுவான்? தன்னை காத்து கொண்டு நடந்து சென்று சத்தமில்லாமல் சென்று அந்த குருவியை நோட்டமிட்டு சுட்டு தள்ள பார்ப்பான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படித்தான் நாம் எங்கு விழுவோம், நாம் எந்த இடத்துல பாவம் செய்வோம் என்று சொல்லி வகை தேடி நம்மளை தேடி நம்மளை வேட்டையாடி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மை அந்த வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை ஆலயத்திலே கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு நம்மளை தப்பு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியது தெரியுங்களா? இந்த ரட்சிப்பை ஒருவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வாழ்வதற்கான அஸ்திவாரத்தை அவன் போடுகிறான். அந்த அஸ்திவாரத்தின் மேலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால்தான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சபை என்பது என்ன? நாம் ஒவ்வொருவரும் கல்லானவர்கள். நாம் கல்லாக கட்டப்பட்டுக் கொண்டு வருகிறோம். அந்த மணவாளன் வரும் பொழுது, மணவாட்டியான இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது, கர்த்தர் எவ்வளவு வல்லமையாய் நம்மளை எடுத்துக் கொள்ள போக இருக்கிறார். அந்த மணவாளனுக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மணவாளன் இப்பொழுது வருவார் என்று சொல்லி, ஆகையினால் தான் இன்றைக்கு நம்மை நாம் எப்படி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். நாம் வேடனுடைய கண்ணியிலிருந்து தப்பித்து வந்திருக்கிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும்? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுங்களா? ரட்சிக்கப்படாத மக்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கும், ஒளியின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, கண்கூடாக தெரியும். நமக்கு தெளிவாக தெரிகிறது உலகம், அவர்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. உலகம் மங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மாயையான வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கண் தெளிவு, அதாவது கண் திறக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் இப்படியாக வேடனுடைய கண்ணில் இருந்து பாதுகாத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி எப்படி ஓடும் தெரியுங்களா? எங்கே பாதுகாப்பு கிடைக்குமோ, எந்த இடத்துல அடைக்கலம் தேடலாமோ என்று சொல்லி அந்த குருவி தப்பித்து வேடனுடைய கண்ணிலிருந்து தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கும். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் இந்த பிசாசின் கிரியைகளிலிருந்து எப்படி நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும்? பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்திலே சாக்கியம் உள்ளவர்கள். நான் ஏன் இந்த ரட்சிப்பை குறித்து பேசுகிறேன் என்று சொன்ன, இந்த உலகத்திலே நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உலகத்திலே எந்த ஆசீர்வாதமும் இந்த ரட்சிப்புக்கு ஈடானதே கிடையாது. இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்ததினாலே அதை ருசித்திருக்கிறேன் பிரியமானவர்களே. அதனால் தான் சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்கிறபடி
அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த நாளில பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த சாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருப்பதற்கு எப்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும்படியாய், இந்த முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பது நிச்சயம் பிரியமானவர்களே. ஆகையினாலே இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நான் உங்களிடத்திலே பட்சமாய் கேட்டுக்கொள்வது, கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தரை எப்பொழுது நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். கர்த்தர் காலைதோறும் என்னுடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது. இது ஆரம்பத்திலே நம்முடைய ஆண்டவர் எப்படி அந்த வேடனுடைய கண்ணிக்கு தப்ப வச்சு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை கூட இருந்து வழி நடத்தும்படியா கர்த்தரிடத்திலே நாம் அவரோடு கூட இணைய வேண்டும், அவரோடு கூட உறவாட வேண்டும். இந்த உலகத்தில் அவரை போன்றவர்கள் ஒருவரும் கிடையாது. அந்த இயேசு என்று நாமம் இருக்கிறது, எல்லா நாமத்திலும் மேலான நாமமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் உங்களிடத்தில் பட்சமாய் கேட்பது என்னவென்று சொன்னால், இந்த ரட்சிப்பை அலட்சியப்படுத்தாதீர்கள். இது எவ்வளவு ஒரு விலை உயர்ந்த ரட்சிப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இதை உணர்ந்து செயல்படுங்கள். நாம் இதை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள், அல்லேலூயா, நீதிமொழிகள் 6:7 நீதிமொழிகள் 6:5 வாசிப்போம். நீதிமான் நீதிமான் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடனுடைய கைக்கு தப்புவித்தது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அழகாக. வெளிமான் வேட்டைக்காரன் குருவி தேவனுடைய கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். அப்போ நாம் எப்படி தப்புவித்துக் கொள்ள வேண்டும்? அந்த வேடனுடைய கைக்கு நாம் எப்படி தப்புவித்துக் கொள்ள வேண்டும்? அந்த பிசாசின் இடத்திலிருந்து நாம் எப்படி தப்புவித்துக் கொள்ள வேண்டும்? அவன் எப்படிப்பட்டவன் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதோ வருகிறான் உலகத்தின் அதிபதி, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். உலகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தாமரை பூவுடைய தண்ணீரை போல நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அவனாலே ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, உலகம், இந்த உலகம் கரைப்படுகிற உலகம், இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். இந்த உலகத்திலே நாம் வாழ்வது கடினம். பிரியமானவர்களே, எங்கு பார்த்தாலும் வேடங்கள் தான், எங்கு பார்த்தாலும் வேட்டையாடி சுற்றி தீர்வர்கள் தான். இன்றைக்கு கையிலே மொபைல் வந்துவிட்டது. எங்குமே போக தேவையில்லை. ஒரு பெண் அழிவதும், ஒரு ஆண் அழிவதும், ஒரு வாலிப பிள்ளை அழிவதும் இந்த செல்போன் கையில் இருந்தாலே போதும். பிரியமானவர்களே, அது எல்லா இடத்தையும் கொண்டு வந்துவிடுது. அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்மை தப்புவித்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டபடி நாம் எப்படி தப்புவித்துக் கொள்ள வேண்டும்? அந்த வேடனுடைய கைக்கு நாம் எப்படி தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கீதம் 84:3 பாருங்க, வாசிங்க. 84:3 என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடைகள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது. உம்முடைய பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? பீடத்தை நாட வேண்டும். தேவனுடைய பலிபீடத்தை நாட வேண்டும். அந்த பலிபீடத்திலே நாம் என்ன பண்ண வேண்டும்?
துதிக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் துதி உண்டாகும். துதி எடுத்தால் யார் ஓடுது? சாத்தான் ஓடுவான். இன்றைக்கு நம்மை இப்படி வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியாகிய இந்த ஆத்துமா என்ன செய்ய வேண்டும்? தற்காத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கட்டிடம் அவிழ்ந்தன. துதிக்கும் பொழுது நாம் சாத்தானுக்கு சாவுமை அடிக்கிறோம். நாம் துதி எடுத்தால் எப்பொழுதுமே தேவன் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த எரிகோ மதிலை சுற்றி வரும்போது அவங்க 7 முறை துதித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. இந்த நாளில் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் பீட தண்டையிலே வந்து துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லது உங்க வீட்டிலே பலிபீடத்தை கட்ட வேண்டும். கட்டுற பலிபீடத்தை கட்டும் பொழுது நமக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்களை ஆண்டவர் தூளாக துவக்கி போடுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அழகாக அந்த கிரிக்கெட் பிளேயர் அந்த பொண்ணு சொன்னா, ஜெமிமா சொல்றா, என்ன அழகா சொல்றா பாருங்க. எனக்கு எனர்ஜியே போய்விட்டது, ஆனால் கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளே வந்தது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த ஜெமிமாவோ வெற்றிகஸ்டோடு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நொடி பொழுதிலே உலகமே பார்த்து விட்டது. ஒரு ஃபுட்பால் பிளேயர் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பனியன்ல பின்னாக போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா 3:14. அதை சர்ச் பண்றாங்க, எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறாங்க. என்ன சொல்லுகிறது? யோவான் 3:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம்? அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகி ஒரு ஃபுட்பால் பிளேயர் என்பதனால நான் சொல்லுகிறேன். நான் விளையாடின விளையாட்டு சென்னை பட்டணமல்ல, தமிழ்நாடுல அநேக இடங்களிலே என்னை கண்டிருக்கிறார்கள். என்னோடு கூட இப்பொழுது விளையாடி கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய இடத்துல அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், பெரிய ஆபீசர்ஸாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அந்த இணைப்புப்பட்டி தொழிற்சாலையிலே வேலைக்கு அமர்த்தப்படுகிற நேரத்திலே நான் ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலே என் கால் அடிபட்டு விட்டது. இல்லை என்று சொன்னால் நான் இணைப்புப்பட்டி தொழிற்சாலையிலே ஒரு அதிகாரியாக இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு என் தேவாதி தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றும்படியாக தேவன் என்னை அழைத்துக் கொண்டு வந்து விட்டார். இந்த உலக வேலை என்ன? இந்த ரிசர்வ் பேங்க்ல சொன்னார்கள், நீ என்னுடைய டீமுக்கு விளையாடு, நான் உன்னை 1 வருடத்திலே உன்னை என்ன பண்ணுவேன், இந்த ரிசர்வ் பேங்க்ல ஒரு பெரிய ஆபீசராக நான் மாற்றி விடுகிறேன் என்று சொன்னார். ஆனாலும் தேவன் என்னை என்னவாக வைத்திருக்கிறார்? இந்த ஊழியத்தை செய்வதற்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக என்னை பயன்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறார். பணம் என்ன, புகழ் என்ன, இந்த உலக வாழ்க்கை என்ன, ஒரு நிமிடத்திலே எல்லாம் அழிந்து கொள்ளக்கூடியவார்கள். இன்றைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஈபில வந்து பாத்தீங்கன்னா சூப்பரண்ட், பர்சனல் ஆபீசர்ஸ், கஸ்டம்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் என்னுடைய நண்பர்கள். மற்றவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க கஸ்டம்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய நண்பர் கமிஷனரா இருக்கிறார். அதெல்லாம் பெரியதல்ல பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே எனக்கு தெரிந்த ஒருவர் மாத்திரம் உண்டு. இந்த உலகத்தில் எனக்கு தெரிந்த ஒருவர் மாத்திரம் உண்டு. அவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்துக்கு மாத்திரம் அல்ல, மறு உலகத்திற்கும் அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகம் என்ன? இந்த உலகம் தற்காலிகமான உலகம். நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், போய்கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவுதான், ஒருத்தாலே ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு நம்மை இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி நடத்துகிறதா இருக்கிறது. ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், நீ பிரதம மந்திரியாக கூட இருக்கலாம். இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது உங்களுடைய ஆட்டம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலும் வாழ்வார்கள், பரலோகத்திலும் வாழ்வார்கள். அல்லேலூயா. இம்மைக்கும் மறுமைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பிசாசின் தலையை நசுக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்க்கும் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? இன்றைக்கு வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியா இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? அவரை துதிக்கிறோமா? அவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
இன்றைக்கு நாம் ஸ்தோத்திர பலியிட வேண்டும். இந்த நாளிலும் கூட அழகாக ஆராதனையிலே நாம் கடந்து சென்றோம். நாம் துதிக்க வேண்டும். எதற்காக இந்த ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார்? அவரை துதிக்க, அவரை போற்ற, அவரை வாழ்த்த, அவரை வணங்குவதற்காகவே நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். லூசிபர் அன்றைக்கு செய்த அந்த காரியத்தினாலே, அவன் வேட்டுமை கொண்டதினாலே அவன் பூமியிலே தள்ளப்பட்டான். அந்த இடத்தை நிரப்புவதற்காகத்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எகிப்து தேசத்தில் அந்த மக்களை அழைத்துக் கொண்டது வந்து நோக்கம் என்ன? அவரை ஆராதிக்க, அவரை போற்ற, அவரை புகழ, இதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். நான் வைராக்கியமாக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இது இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து, அவரை போற்றி, அவரை புகழ்ந்து, அவரோடு கூட நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால், நாம் தப்பின குருவியை போல, வேடனுக்கு தப்பின குருவியை போல இன்றைக்கு நம்மளுடைய ஆத்மாவை என்ன பண்ணலாம்? காத்துக்கொள்ளலாம். இந்த ஆத்மாவை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைத்த அந்த தேவாதி தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும், பலிபீடம் கட்டணும். அதைத்தான் சங்கீதம் 84:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்ததாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதை பரிசுத்தத்தோடு அந்த துதித்தல் எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி யாத்திராகமம் 30:1-7 வாசிப்போம். யாத்திராகமம் 30:1-7 தூபம் காட்டுவதற்கு ஒரு தூபபீடத்தையும் சித்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. தூபம் காட்ட வேண்டும். தூபம் காட்ட வேண்டும். விளக்கும் போதும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துல. தேவனுடைய திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு ஆசாரியனை தேவன் எப்படி பயன்படுத்துகிறார்? துதிக்கிறவராக, ஆராதிக்கிறவராக, தேவனை போற்றுகிறவராக அவர் தூபம் காட்டிக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய ஜெப தூபம் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக எழும்பும்படியாக இருக்கிறது. இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக சொல்லி 7வது வசனத்தில் ஆறும் காலைதோறும் அதன் மேல் என்ன பண்றாங்க? சுகந்த தூபமா காட்ட வேண்டும். மாலையிலும் விளக்கேற்றும் பொழுதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவுள். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவுள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கட்டளை இன்றைக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார்கள். நீ எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அழிந்து போகின்ற இந்த ஆத்மாவை மீட்டெடுத்திருக்கிறாருங்க. அப்ப நம்ம எப்படி துதிக்கணும்? ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி நம்ம துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும்? முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு
ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஒரு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு நாம் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த வசனம் இதுலேயே என்னன்னு சொன்னா நம்ம அவரை துதிக்கிறதுல நிறைய வசனங்கள் இருக்கிறது. ரெண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சித்தம் என்ன பார்த்தீங்கன்னா மத்தேயு 10வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிப்போம். மத்தேயு 10:29. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள். ஆயினும் உன் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய சித்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் இருக்கிறது பெரியவார்களே. இன்றைக்கு எல்லாரும் பிள்ளைகளை வைத்திருக்கிறீங்க. அந்த பிள்ளைகளை குறித்து உங்களுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளையை நிச்சயமாகவே நம்மை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பது நிச்சயம் பெரியமானது. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இந்த பலிபீட தண்டையிலே இந்த பிள்ளைகள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் இதை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சேட்டை செய்வதை நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு சாதாரண விஷயம். சிறு பிள்ளைகள் நாமே இந்த ஆண்டவருக்கு முன்பாக எத்தனை தவறுகள் செய்கிறோம். அவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இந்த சிறு பிள்ளைகளை தேவன் அவருடைய நினைவிலே வைத்திருக்கிறார். அந்த நினைவுகள் தாழ்மையானதல்ல, உயர்வானதாகவே இருக்கும். பெரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளை கட்ட நிச்சயமாகவே கைவிட மாட்டார். பெரியமானவர்களே, அது எப்படிப்பட்ட வேடனாக இருந்தாலும் சரி, அந்த வேடனுடைய கைக்கு தப்புவிக்கிற வல்லமை உள்ள தேவன், அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுதும் ஜீவிக்கிறார். இன்று நம் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஆகையினால் தான் அவர் சித்தம். அவருடைய சித்தம் நிச்சயமாக. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 30வது வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். We are the precious persons. We are the precious in before to God. We are precious in before to God. கர்த்தருக்கு முன்பாக நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். இந்த விசேஷமான தேவன் நிச்சயமாகவே நாமை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தாழ்மையானது அல்ல. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நீங்க உங்களை எங்க போய் அவரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த பிள்ளைகள் அழகாக வசனத்தை சொல்கிறார்கள். எப்படி ஆண்டவர் விட்டு விடுவார்? என் நாமத்தை அறிந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பது நிச்சயம் பிரியமானது. இந்த சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். அதை நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்படுவார். ஏன் என்று சொன்னால் அவர் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால், அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால் அவரை உயர்த்துவது நிச்சயம் பிரியமானவர்களே. ஒருவரும் இந்த பலமான ஊழியத்திற்கு, இந்த கனமான ஊழியத்திற்கு சாதாரணமாக அழைக்கப்படுவதில்லை. அவரை எங்கு வைக்க வேண்டும், எந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்து வைக்க வேண்டும், மக்கள் வருவார்கள் போவார்கள், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நிலைத்து நிற்பது எவ்வளவு பெரிய கடினம் தெரியுமானவர்களே. எனக்கு தெரிந்த ஒரு போதகர் அவர் வருத்தப்பட்டு சொன்னார். எங்கன்னு கேட்டீங்கன்னா, படப்பை என்ற பகுதியிலே ஏஜி சபையினுடைய பிரான்ச் நடத்தி கொண்டிருக்கிறார். 10 வருடங்களாக நடத்தினார். பிரியமானவர்களே, அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுங்களா? இங்கேயும் வருகிறார்கள், அங்கேயும் போகிறார்கள். அன்றைக்கு அதனால் தான் எளியா சொன்னார், குந்தி எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தேவனால் கர்த்தரையும் பாகால் தேவனால் பாகாலையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்வது எவ்வளவு பெரிய கடினம் பிரியமானவர்களே. விசுவாசானவன் எந்த வகையிலெல்லாம் பாஸ்டர்ஸ்களை எந்த வகையிலெல்லாம் ஊழியக்காரரையும் துன்பப்படுத்தலாம் என்று சொல்லவன் வகை தேடி சுற்றி தீர்த்து கொண்டிருக்கிறான். எத்தனை பிளான்கள் போடுகிறான். இப்போ எல்லாம் வந்துவிட்டது பிரியமானவர்களே. எல்லாத்தையும் ஓப்பன் அப்
பேச முடியாது. எல்லா காரியங்களும் நடந்து விட்டது. ஒரு பைபிள் ஸ்டடியில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, தானியேலுடைய அந்த புத்தகத்தையும் வெளிப்படுத்தலையும் வைத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். காரணம், இன்றைக்கு அந்த 70 வாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 69 வாரங்கள் முடிந்து விட்டதா. கடைசி வாரம், இந்த 70வது வாரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு அவன் இந்த சமாதான உடன்படிக்கையை சரி பண்ண போகிறானோ அன்றைக்கு 70வது வருடம், அந்த 400வது அந்த ஆண்டவருடைய வருகையின் வருடம் ஆரம்பிக்கிறது என்று சொல்லி 3 வருடம் உபத்திர வருஷம், 3 வருஷம் அந்த காலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட மகா உபத்திர வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் நாம் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின பிள்ளைகளாய், தப்பின குருவிகளாய், தப்பின ஆத்துமக்களாய் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இரண்டாவதாக அந்த சித்தத்தை பார்த்தோம். மூன்றாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். 6 காரியங்கள் இருக்குது. முடித்தால் அடுத்த முறை பார்க்கலாம். அது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொன்னோம்? வேடனுடைய தப்பின குருவிக்கு. இரண்டாவது துதிக்கிறது. மூன்றாவது அந்த சித்தத்தை தான் சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்த வசனத்தை சொல்கிறேன். லூக்கா 12:6 வாசிப்போம். லூக்கா 12:6. 2 காசுக்கு மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு இந்த குருவி என்று பார்த்துக் கொண்டு வருகிறது. இந்த குருவி என்பதா அந்த ஆவிக்குரிய அர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ஆத்மா. இன்னைக்கு நாம் தான் குருவிகளை போல தப்பித்து இந்த ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறோம், அந்த பலிபீடத்திற்கு முன்பாக வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம்? மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விடுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்கிறார். யோசுவா 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு யோசுவா 1:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். இந்த வசனம் சும்மா சாதாரண வசனம் இல்லைங்க. இது என்னை காப்பாற்றினது கொரோனா டைம்ல. ஒரு வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அந்த வீட்டில் இருக்கிற அந்த சகோதரிக்கு கொரோனா. ஆனா அந்த சகோதரி என்ன பண்ணாரு? வாங்க ஒண்ணு உள்ள போட்டு போயிட்டார். அந்த அம்மா அந்த ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. காபி கொடுக்குறாரு. குடித்து விட்டேன். முடிகிற நேரத்தில் சொல்கிறார், என் மனைவிக்கு கொரோனா என்று சொல்லி. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், பிரியமானவர்களே, யோசுவா 1:9 சொல்லப்பட்ட வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனால் அந்த சகோதரிக்கு மாத்திரம் ஜெபித்தேன். அந்த சகோதரி கொரோனாவில் இருந்துட்டாங்க. பீக்கில் இருந்த டைம்ல அந்த சகோதரி கொரோனாவில் இருந்து போயிட்டாங்க. ஆனா அவர் இன்னும் இருக்கிறார். அவர் திண்டிவனத்தில் தான் இருக்கிறார். இன்னும் பலத்தோடு சுகத்தோடு 80 வயசு கிட்ட ஆகிறது. இன்னும் நல்லா இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வசனம் அந்த வேடனுடைய கண்ணிக்கு நம்மளை என்ன பண்ணுது? தப்பு வைக்குது. எப்படியாவது அந்த கொரோனால இவனுக்கும் அந்த கொரோனா அட்டாக் ஆகி இவனுக்கு போட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பான் பிசாசு. அந்த வேடன் நினைச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன நினைச்சாரு? நம்மளை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் நிச்சயமாய் கர்த்தர் தப்பு வைத்து நம்மை மறக்காமல் இருக்கிற தேவன். அந்த லூக்கா என்ன சொல்லப்பட்டிருக்கு? லூக்காவில் 12:6 சொல்லப்பட்டபடி நம்மளை அவர் என்ன பண்ணுகிறார்? மறக்காமல் இருக்கிறார். இன்னும் அதிக வசனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு இந்த வேத வசனங்களை ஆராயும்படி கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை துதிப்போம். ஆண்டவரே, நீ என்னை காப்பாற்றினீரே, ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி அவரை நாம் போற்றுவோம், புகழுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம். இப்பொழுது பாஸ்டர் விஜய் முடியுமா? தலையில் தாழ்த்தி கண்களில் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக குருவி வேறனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பது போல ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை தப்புவித்து வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம்.
வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆராதனை இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு பேசுகிற உங்களோட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேறுடைய கண்ணிக்கு ஆண்டவரே குருவிகள் தப்புவிப்பது போல ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை தப்புவித்து எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தப்புவித்த தேவன் எங்கள் ஆத்மா ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதனால் கூட தேவ செய்தி கொடுத்த அந்த தாசனுக்காக ஜெபிக்கிறோம். அவன் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கரம் மகனோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனாலும் தகப்பனே கடந்து வந்து தேவனாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அனுபவிக்கும் என்றும் என்றும் சதா காலைகளிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.